India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். என் மருமகன் செமாதான் இருக்கான். ஆர்த்தியும் எடுத்தாச்சு. முகூர்த்தத்துக்கு நேரமாகிடுச்சு. கிளம்புங்க, வாங்கி போலாம். போயிட்டு வா. அண்ணா கவலைப்படாத, நான் உன் வருங்கால பொண்டாடிய கூட்டிக்கிட்டு வர்றேன். மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வாங்க, முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. முன்னாடி செஞ்சு வாங்கோ. இதுல போடுங்க. 2 பேரும் எழுந்து நில்லுங்கோ. 2 பேரும் மாலை மாத்திக்குவாங்கோ. மாப்பிள்ளைய பொண்ணு நெத்தில குங்குமம் வைங்கோ. கல்யாணம் நல்லபடியா ஆச்சு.
கண்ணா, சீக்கிரம் வா. மருமகளே, வலது காலால் கலசத்தை தள்ளி உள்ள வரலாம். ரொம்ப வித்தியாசமான கல்யாணம். சரி, நடந்தது நடந்து போச்சு, அதை மாற்ற முடியாது. ஆனா நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருவேன். இனிமேல ஒவ்வொரு நொடியும் நமக்கானது, சரியா? கொஞ்சம் புரிங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு. சொல்லுமா. அது ஒண்ணு சொன்னா தப்ப எடுத்துக்க மாட்டீங்க தானே? கொஞ்சம் கூட தப்பா எடுத்துக்க, ப்ராமிஸ். அது என்னன்னா, எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு அதுக்காக அம்மா சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. சரி, நல்ல பையன் தான் கிடைச்சாச்சே. ஆமா. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அது என்ன, அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்ய நான் ஒரு விரதம் இருக்கணும். சொல்லு. அதெல்லாம் என்ன ப்ராப்ளம்? நாம் 1 மாசத்துக்கு தனித்தனியா தான் படுக்கணும். அப்படின்னா நீ விரதம் இருக்க நான் நல்ல பையனா நடந்துக்கணும் இல்லையா? அப்போ சரி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க இங்க சொகுசா தூங்குங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன். ஐயோ, இங்க நான் சோஃபாவுல படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுங்க. கவலைப்படாது, நான் தூங்கிடுவேன். ஏம்மா சோனியா, யாரை தேடுறேன்? நமஸ்காரம் அம்மா, சந்தோஷமா இரு. நான் உங்களுக்கு தான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த டீய நீயே எடுத்துக்கிட்டு போ. வினோத்துக்கு பெட் டீ குடிச்சு பழக்கம். அவன் டீ குடிக்காம எழுந்துக்க மாட்டான். இப்ப நீ வந்துட்ட, அவனை நீயே எழுப்பு.
எழுப்பினீங்களா? உங்களுக்கு டீ கொடுக்கலாம்னு வந்தேன். என்ன எழுப்பி இருக்கலாம் இல்ல? நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த, உங்களை டிஸ்டர்ப் செய்ய மனசு வரல. அதெல்லாம் விடுங்க, இந்த டீயா எடுத்துக்கங்க. இன்னொரு டீயா இருக்கு. இதுவா? இது எனக்கு. அடி அப்பா, நீங்க அண்ணா கூட குடிக்கலையா? கவிதா, உங்க கூட குடிச்சா அது வேற மாதிரி மஜா. அப்படியா? அண்ணி நாத்தனாருக்கு செமையா சோப்பு போடுவீங்க. அண்ணி இன்னைக்கு உங்களை பார்க்க வர்றாங்கல்ல, நீங்க இன்னும் ரெடியாவே இல்லையே? ரெடிதான், நான் ரெடி ஆகுறேன். இப்ப அழகா இல்லையா? எனக்கு நீங்க எப்பவும் அழகுதான். ஆனா என்னன்னா, இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பிளேடிஸ் உங்களை பார்க்க வர்றாங்க. அதனால அழகா நகை எல்லாம் போட்டுக்கிட்டு செமையா ரெடி ஆகுங்க. அப்ப கவிதா, ஒண்ணு சொல்லு, அழகு பண்ணிக்க உங்களுக்கு பிடிக்குமா? ஆஃப்கோர்ஸ் அண்ணி. புதுசா கல்யாணம் ஆகிருக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குங்க, போய் ரெடி ஆகுங்க. கவிதா, அவங்க எல்லாம் வரும்போது அது நீ என் கூட இருப்பியா? நிச்சயமா நான் உங்க கூடவே இருப்பேன். வினோத், வினோத் எழுந்திரு. வினோத் எழுந்திரு. மணி என்ன ஆச்சு? மணி 8 ஆச்சு. ஐயோ அம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். வினோத் எழுந்திரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சோனியா கிட்ட டீ குடிச்சு அனுப்பினேன், ஆனா அவ கொண்டே வரல. கவிதா கூட ரூம்ல வம்படிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியா? அவன் என்ன சீக்கிரமா எழுப்ப வேண்டாம்னு நினைச்சிருப்பான். அதனால ஒரு விஷயம் சொல்லு, நீ ஏன் சோபாவில தூங்குற? ஆமா, எனக்கு அங்க தூக்கம் வரல. உண்மை சொல்லு, என்ன விஷயம்? ஆமா, அது எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு அதுக்காக அம்மா சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அந்த விரதத்துக்கு 2 பேரும் 1 மாசத்துக்கு தனியா தான் இருக்கணும். கீதா இத பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லல. அப்போ அம்மா, அது அவங்க என்ன எல்லாத்தையும் சொல்லுவாங்களா? இப்ப என்கிட்ட தான் அவ சொல்லிட்டாங்க. இல்ல, அவங்க கிட்ட இத பத்தி பேசணும். அவங்க கிட்ட என்ன பேச போறீங்க சொல்லுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க பொண்ணு மேல நம்பிக்கை என்று நினைச்சா மட்டும் அப்படியே 1 மாசத்துக்கு மாத்திரமே இது என்ன நம்பு. நிஜம்தான், அண்ணி கோஹினூர் வைரத்தை தான் தடி பிடிச்சிருக்காங்க. ஆனா அண்ணி இப்படி ஒரு பழக்கத்தை முதல் முறையாக பார்த்தேன். கல்யாணம் என்னவோ பொண்ணுங்களுக்கு தான் ஆகியிருக்கு, ஆனா மணப்பொண்ணு என்னவோ பையனுக்கு தான். கேட்கவே வினோதமா இருக்கு. இது எங்க கிராமத்தோட ஒரு பாரம்பரியம், ரொம்ப பழமையான பாரம்பரியம். எங்கள் கிராமத்தில் எங்க கிராம தேவதை ஏதோ காரணத்தால் கல்யாணமே செஞ்சுக்கல. அதனால கிராமத்துல எந்த பையனையும் கல்யாணம் செய்ய விடாது. யாராவது ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு சாபம் கொடுத்திடும். அதனால அந்த பசங்களோட உயிரை காப்பாத்த மணமகளை அவளுடைய நாத்தனாருக்கு கத்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கிராமத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. நாத்தனார் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி பொண்ணு வீட்டுக்கு போவா, அவளை கல்யாணம் பண்ணிப்பா, அவ அண்ணனுக்கான அண்ணிய கூட்டிக்கிட்டு வருவா. ரொம்ப வித்தியாசமான பாரம்பரியம். என்ன விசித்திரம், பழங்காலத்துல கூட ராஜா மகாராஜா எல்லாரும் அவங்க வாளை அனுப்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்க திருமணம் செல்லுபடியாகவில்லை. அப்ப இதுவும் அப்படித்தான். அப்புறம் எங்க வீட்டு பொண்ணுக்கும் இந்த வழக்கம் ஓகேனா ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல, விஷயம் அவ்வளவுதான். அண்ணி, உங்களுக்கு இது ப்ராப்ளமா இருக்க? இல்ல. அம்மா, கெடாதம் வந்திருக்காரு. சரிங்க அண்ணி, நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருவதெல்லாம் பின்பு முதல்ல மாப்பிள்ளை மனைவியின் முகம் பார்க்கலாமா? மருமகளே, இவங்க கௌதமோட அம்மா. நமஸ்காரம் பண்ணுமா.
கௌதம் கவிதாவோட வருங்கால கணவர். கவிதா, டீ எடுத்துக்கிட்டு வா. சரிமா, எடுத்துக்கிட்டு வர்றேன். I'm sorry. It's okay. எனக்கு ஒண்ணும் இல்ல. வாஷ்ரூம் எங்க இருக்கு? சரி வாங்க. கவிதா இருக்காளே, அவளையும் பார்த்துக்கிறது இல்ல. அவ ரூமையும் பாரு, எல்லாம் எப்படி கலைஞ்சி இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தான் இப்ப வந்துட்டேனே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ இல்லன்னா நான் போட்டவாவது இருக்கே. சோனியா, கவிதா ரூம்ல என்ன பண்ற? அது வாங்க அம்மா, ஒண்ணும் இல்லை. சாமான் எல்லாம் சிதறி கிடக்குது இல்லையா, அதனால நான் ஒழுங்கா வைக்கிறேன். ஆமா, இந்த பொண்ணு இருக்காளே, அவ காலேஜ் போறப்போ 10 துணிகளை இங்கேயும் அங்கேயும் போடுவா. புக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடக்கும். மாமியார் வீட்டுக்கு போனா இதெல்லாம் சரி வராதுன்னு கொஞ்சமாவது கத்துக்கோன்னு சொல்லியாச்சு. ஆனா அம்மா, அவளை ஏன் நாங்க அனுப்பணும்? என்ன சொல்ற? அதாவது அவளை அது மாதிரியான இடத்தை எங்க அனுப்பணும். 4 வாரத்தை திட்ட மாதிரி நாம அவளை ராணி அவளை பாத்துக்கிற இடத்துக்கு அனுப்புவோம், சரிதானே? ஆமாம், அதுக்குத்தான் கௌதம் மாதிரி ஒரு பையனை கண்டுபிடித்தேன். சரி, இதையெல்லாம் விட்டுடு. இன்னைக்கு நீ அடுப்புக்கு பூஜை பண்ணணும், எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணணும். வினோத்துக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அல்வா இங்க நான் பாயசம் பண்ணேன். கவிதா என்ன பிடிக்கும்? கவிதாவை விடு. வினோத் உன் புருஷன், அவனை கவனி. நான் அப்படி சொல்லல. எங்க சொல்ல வருவேன்னா, எனக்கு உங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல. உங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதே செய்யறேன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்றீங்களா? வினோதக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். கவிதா அவனுக்கு நேர்மாறு. அவளுக்கு காரசாரமாத்தான் வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். அண்ணி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பசிக்குது. ஏய், பொறுமையின் பலன் இனிமையானது. ஓ சொன்னாதே. அண்ணி ஏதாவது இனிப்பு செய்கிறாளோ? ஏய், நீ ஏன் கோபமாக இருக்கிறாய்? இன்று இனிப்பு செய்வதே சடங்கு அல்லவா? மேலும் வினோதக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும். ஆமா, அண்ணனுக்கு இனிப்பு பிடிக்கிறதுனால் அண்ணியும் இனிப்பு தான் செய்கிறாள். அந்த பையனை மனைவியார் யாருக்காக இருக்கிறாரு? ஓ வாவ், அண்ணி அருமையானது, என் பிடித்தது. ஏ அம்மா, நீங்களும் சாப்பிடுங்கள். மாப்பிள்ளை, நான் உன்னையே இனிப்பு செய்ய சொன்னேன் அல்லவா? ஊஹா, நான் மறந்து விட்டேன். ஏன் இப்படி மறந்தாய்? நான் சொன்னேன் அல்லவா வினோதைக்கு இனிப்பு பிடிக்கும் என்று. மன்னிக்கவும் அம்மா, இப்போதே செய்து கொண்டு வருகிறேன். ஏதுமில்லை அம்மா, நான் இன்னைக்கு காலம் தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்று புது மாப்பிள்ளை இனிப்பு செய்ய வேண்டும் அல்லவா? சரி அல்லவா அம்மா, அவளுக்கு பிடிச்சது தான் செய்யணும், வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சது இல்லை. அற்புதம், இது ரொம்ப சுவை இருக்கு. அதான் இல்லையா? அண்டி, நீங்க ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க. நன்றி. லவ் யூ. எத்தனை தடவையா சொன்னேன், மறுபடியும் அந்த மாதிரி நடந்துக்க முடியாது. ஆனா நீ கத்துக்கவே மாட்ட.
அவர்தான் கவிதாவின் வருங்கால கணவர் கௌதம். அண்ணி அண்ணி அம்மா, நீங்க என் கோல்டு ஜும்கா பாத்தீங்களா? சைட் டேபிள்ல வச்சிருந்தேன். அது சேம் டேபிள்ல தான் இருக்கு, செகண்ட் டிராவர்ல. சரி கவிதா, இங்க ஒரு நிமிஷம் வா. சொல்லுங்க அண்ணி. தெரியாம இன்னைக்கு நான் உங்களை பார்க்காம இருக்க முடியல. நானும் அதேதான். நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நாளா காத்திருந்தேன். சீரியஸ்லி? நீங்களா? நீ எப்ப வந்த? ஏன் என்ன தடுக்கல? எதுவுமே ஆகல, சும்மா இருக்க. நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ மறந்தாலும் எனக்கு தெரியும். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகம் இருக்கு. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. வாடா, சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிக்கோ, இல்லைன்னா குளிர் பிடிச்சிரும். தண்ணீருடன் விளையாட வேண்டிய அவசியம் இருந்ததா? உனக்கே தெரியும், சளி பிடிச்சிரும். அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க யாருக்காக இவ்வளவு டென்ஷன் எடுக்கிறீங்க? அட கவிதா, இந்த கஷாயம் குடிச்சுப்பா. நீங்க சொன்னா கால்களை மசாஜ் பண்ணட்டுமா? கொஞ்சம் வெப்பம் கிடைக்கும். அண்ணி, எனக்கு ஓகே தான். நீங்க கவலைப்படாதீங்க. சோனியா, டிஃபன் பேக் பண்ணு, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. நீங்க பார்க்கலையா? நான் இங்க கவிதாவுக்கு கஷாயம் கொடுக்கிறேன். உங்களுக்கு டிஃபன் தான் முக்கியமா? நீங்க போயிட்டு உங்க டிஃபன் ரெடி பண்ணிக்கோ. மேலும் கவிதா ரெஸ்ட் எடுக்கும் வரை நான் எங்கும் போகல. நான் முற்றிலும் சரியாக இருக்கிறேன். நீங்க போங்க, அண்ணாக்கு டிஃபன் பேக் பாண்டி தங்க. நீ எங்கயா உட்கார்ந்திருக்க? சோனியா எங்க? கவிதாவின் ரூமில் போயிருப்பாள். மேலும் எங்கே? எனக்கு புரியவில்லை. கவிதா ரூம்ல தான் இருப்பா, வேற எங்கே? டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாளா? அப்புறம் என்ன? அவளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் தான் வருது. மேலும் அந்த ஒரு மாதம் வெளியே போனது எல்லாம் நல்ல நாடகம். அம்மா மீண்டும் ஆரம்பிச்சிட்டீங்க.
அவளுக்கு போர் அடிச்சதால கவிதா ரூம்ல போயிருப்பா. ஆனா கவிதா ரூம் தான் ஏன்? அவள் எங்க போவாள்? அவங்க சேம் ஏஜ் தான், அதனாலதான் அவளோட கம்ஃபர்டபிள் தான் இருக்கிறா. நீ நல்லவனா இருக்கிறதுனாலதான் எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ப முடியாது. புத்திசாலியாக இரு. உன் கண்களை திறந்து பார், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று. இந்த மாதிரி மூட நம்பிக்கை தன்னையே பிரச்சனைக்குள் தள்ளுவது போல இருக்கும். புரிஞ்சதா? அற்புதம். நாத்தனார் கூட சேர்ந்தாலே படிச்சானே, சேராதால் பிரச்சனை. இந்த உலகத்துல பல விதமான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அனைவருக்கும் தனித்தனி எண்ணங்கள். ஒருவருக்கு சரியானது, மற்றொருவருக்கு தவறானது. இந்த கதையிலும் அதேதான் நடந்தது. சோனியாவின் மனதில் கவிதாவிற்கு இருந்த பாசம் அவளுக்கு மிகப்பெரிய மற்றும் தூய்மையானது. அவள் பார்வையில் இது முற்றிலும் தவறில்லை. ஒரு பக்கம் கவிதாவிற்கான சோனியாவின் பாசம் எல்லைக்கு சென்று கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் கவிதாவுக்கு சோனியாவின் நோக்கம், அவளது ஒழுக்கமற்ற நோக்கங்கள் பற்றி சிறிதும் நுண்ணறிவு கிடைக்கவில்லை. இந்த நிலைமையே எதிர்காலத்தில் பெரும் ஆபத்து ஏற்படலாம் என்று சுட்டி காட்டுகிறது. இப்போது பார்க்க வேண்டியது, சோனியா தனது காதலை பெறுவதற்கு இன்னும் எத்தனை எல்லைகளை கடக்கும்? சோனியாவின் ஒரு பக்கமான காதல் எந்த முடிவுக்கு சென்றடையும்? ஓய்வெடு, நான் இருக்கிறேன். ஓ, நீங்கள் எங்களை உண்மையிலேயே பயமுறுத்தி விட்டீர்கள். ஓ, நான் உங்களுக்காக ஏதாவது கொண்டு வந்தேன். நான் ஸ்டைலா கொடுக்க நினைச்சேன், ஆனால் நீங்க ஃபுல்லா ஐடியாவே கிடைச்சிட்டீங்க. எங்களுக்காக என்ன கொண்டு வந்தீர்கள்? இங்கே வாருங்கள். ஓ, கூறுங்கள். இல்லை, இப்படி இல்லை. முதலில் உங்கள் கண்களை மூடுங்கள். சரி, இப்போது சொல்லுங்கள். இது என்ன? சிம்லாவுக்கான டிக்கெட்டுகள். ஹனிமூனுக்கு. ஹனிமூன்? எங்கள் திருமணத்திற்கு 18 நாட்கள் ஆகிவிட்டன. இப்ப உன்னோட விரதம் முடிவடைய இன்னும் 12 நாள் தான் இருக்கு. அடுத்த நாளிலே நாம் விடுதலை ஆகி விடுவோம். எங்கே விடுதலையாக போகலாம் என்று சொல்கிறீர்கள்? அது சரி மகனே, நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். கௌதமின் அம்மா போன் செய்திருந்தார். அவர் கூறினார், கௌதம் மற்றும் கவிதாவின் நிச்சயதார்த்தம் நாளையே செய்ய வேண்டும். திடீர்னு? ஆம், நாளையே நல்ல முகூர்த்தம் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு 2 மாதங்களுக்கு எந்த முகூர்த்தமும் இல்லை. விரைவாக தயாராக வேண்டும். உடனே வா. ஓ, வா. இந்த கவிதாஜி, இது முடியாது. உங்கள் வாழ்க்கையில் என்னை விட்டு தான் வேற யாரும் வர முடியாது. நான் வேற யாரையும் வரவிட மாட்டேன். நீங்கள் என் மட்டும். கவிதாஜி, உங்கள் திருமணம் எங்களோடு நடந்தது அல்லவா? நம்மளா? ஆமா. உன்னை பெறுவதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் பண்றேன். உங்களை என்னைய விட்டு எப்பவும் விட மாட்டேன். எப்பவும் இல்லை. ஹலோ, வாருங்கள். இப்போது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மோதிரம் அணியுங்கள்.
வாருங்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யாரோட போன் வருது? யாரோட கால் வருது எனக்கு தெரியல. காலையில இருந்து போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணலாம். அப்ப எடுங்களே. ஹலோ. அந்த பொண்ணோட நிச்சயம் முடிச்சதுக்கு நீ ரொம்ப சந்தோஷம். ஆனா விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவள் நீங்கள் நினைப்பது போல இல்லையா. யார் பேசுகிறீங்க? இந்த நிச்சயதார்த்தத்தை ரத்து செய். இந்த நிச்சயம் ரத்து பண்ணு. நான் ஆதாரம் அனுப்புகிறேன், பார்த்து கொள்ளும். ஹலோ ஹலோ. என்ன ஆச்சு கௌதம்? யாரோட போனு? யாருன்னே தெரியல. என்னை காண்பி. இது என்ன சகோதரி? இது சரியானது இல்லை, எங்களை நம்புங்க. உங்க முன்னாடி எல்லா ஃபுட்டேஜ் இருக்கு, நீங்க என்ன நம்பாதீங்கன்னு சொல்றீங்களா? இப்படி என்ன கவிதா ஏதாவது சொல்லு. அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. அத்தை அத்தை, இது யாரோ ஒருவரின் சதி. யாரோ திட்டமிட்டு செய்தது. இப்போது கம்ப்யூட்டர் யாருடைய புகைப்படத்தையும் மற்றவருடன் இணைத்து விடலாம். கௌதம், ஏதாவது விளக்கம் சொல்லு. கம்ப்யூட்டரில் பேரில் உங்கள் சகோதரியின் செயல்களை மறைக்க முயற்சிக்காதீர்கள் வினோத். யாராவது போன் செய்து சொன்னால் அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும் இல்லையா? இது அவன் போலதான். ஹலோ. போட்டோ பார்த்து விட்டீங்களா? அதுவே அந்த பெண்ணின் உண்மையான முகம். இப்போ இந்த போட்டோ அனைவரின் போன்களில் இருக்கிறது. அனைவருக்கும் அனுப்பிட்டோம். இந்த மாதிரி யாரும் முட்டாளாகாமல் இருக்கணும்னு அவங்க கூட கால் கனெக்ட் பண்ணுங்க. இந்த எண்ணின் சந்தாதாரர் தற்போது அணைக்கப்பட்டுள்ளார். ஆஃப் உள்ளது. போதும் சகோதரி, இப்ப போதும். இந்த சம்பந்தம் நடக்க முடியாது. வாங்க போகலாம். ஓஹோ சகோதரி, சகோதரர், 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 கேளுங்கள் சகோதரர். நன்று செய்தாய் அஜய். நான் நினைத்ததை விட சிறப்பாக செய்திருக்கிறாய். போட்டோஸ் மர்ஜ் ஆகிட்டுச்சு, சரியா? இதை பற்றிய ஒரு குறிப்பு கூட யாருக்கும் கிடைக்கவில்லை. இப்போது பார்ப்போம் இந்த அளவுக்கு அவமானத்திற்கு பிறகு யார் கவிதாவை வெறுக்கிறார்கள். ஓ சாரி கவிதாஜி. அம்மாஜி, நீங்கள் நான் இது மூடிவிடு. வெட்கமில்லாத பொண்ணு. எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. நீ என் கவிதாவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இவ்வளவு தாழ்வாக இருப்பாய் என்று எனக்கு தெரியவில்லை. இது எனக்கு தெரியாது. ஓஹோ, அந்த அப்பாவை உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்? நீ அவளிடம் இப்படி செய்து விட்டாய். பிசாசுகளும் கூட வீடு விட்டு விலகி தாக்குகின்றன. வாழ்க்கை அழைத்து விட்டாய். எப்படியோ பிச்சைக்காரி ரொம்ப அழுது துன்பத்தால் சிதைந்து போச்சு. முழு சமூகத்திலேயே நமக்கு முகம் காட்ட முடியாத நிலை உண்டாக்கி விட்டாய். கிளீன் பண்ணிட்டாரு. சொல், நீ எந்த ஜென்மத்தில் பழி வாங்குகிறாய்? சொல், என் மகளுடன் நீ ஏன் இப்படி செய்தாய்? சொல். அம்மா, 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 தயவு செய்து அமைதியாக இருங்கள். உங்கள் உடல்நிலை கெட்டுவிடும். நீங்கள் தேவையற்ற அழுகையை வைத்திருக்கிறீர்கள். அது என்னவென்றால் அந்த கௌதம் அவர்கள் அவள் கவிதா அவர்களுக்கு பொருத்தமானவராகவே இல்லை. கவிதா அவங்களுக்கு பொருத்தமானவர் யார் என்றால் அது நானே. ஆச்சரியப்படாதீர்கள். நானே கவிதாஜியின் அர்த்தாங்கினி, அவர்களின் வாழ்க்கை துணைவர். இந்த மங்கள சூத்திரம் பார்க்கிறீர்களா? இதை அவர் எனக்கு அணிவித்துள்ளார். இந்த மஞ்சள் குங்குமம், இதை பாருங்கள், நன்றாக பாருங்கள். கவிதா அவர்கள் தான் என் வாழ்வில் அதை வைத்துள்ளார். அப்படியென்றால் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அவருக்கு புதிய உறவுகளை உருவாக்க முயற்சி செய்கிறீர்கள்? அம்மா, தயவு செய்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் நான் சொல்றது கேளுங்க. கவிதா அவர்களை பற்றி கவலைப்படவே வேண்டாம். நான் என் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் இருப்பேன்.
ஒருபோதும் அவரை கைவிட மாட்டேன். இது உங்கள் முன் நான் செய்யும் வாக்களிப்பு. திருமணத்தின் போது நாம் எடுத்த உறுதி, ஏனென்றால் இறுதி வரையும் அதை பாதுகாக்க வேண்டும். என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம் அம்மா, ஆமாம், ஏன் புரியவில்லை? நான் கவிதாவை காதலிக்கிறேன். எவ்வளவு மோசமான தீம்! பழங்கால வழக்கின் பேரில் என் மகனின் வாழ்க்கையை அழிக்க முயன்றாய். இப்போது நான் உன் தந்திரங்களை புரிந்து கொண்டேன். நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேன். வினோத்திடம் உன்னை பற்றி சொல்ல போறேன். அம்மா, வினோத், அம்மா என் மீது கேளுங்க. அம்மா, இப்போது நான் உன் எந்த வார்த்தையையும் கேட்க போவதில்லை. பார், இப்போது நான் என்ன செய்ய போகிறேன். அம்மா, நீ என்ன செய்ய போகிறாய்? இப்போது நான் உன்னிடம் என்ன செய்ய போகிறேனோ அதை பார்ப்பதற்கு நீ பிழைக்க முடியாது. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அம்மா, எழுந்து கொள்ளுங்கள். அம்மா, கவிதா, வினோத், சீக்கிரம் வாங்க. அம்மா, அம்மா, இருந்து கொள்ளுங்கள். அம்மா, கவிதா, இதை பாருங்கள். அம்மா, வினோத்ஜி, அண்ணா, 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 அம்மாவுக்கு என்ன ஆச்சு பாருங்க. வினோத் அம்மா பலகணியில் இருந்து விழுந்திருக்கலாம். நிறைய இரத்தம் வருகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு போகலாமா வினோத்? அண்ணா, இது எவ்வளவு காலம் இப்படியே தொடரும் கவிதா? அம்மா எங்களை விட்டு சென்று விட்டார். நான் அதை புரிந்து கொண்டேன். நீயும் இதை ஏற்றுக்கொண்டு அம்மாவின்றி வாழ பழகிக்கொள். கவிதா, 2 நாட்களாக நீ எதுவும் சாப்பிடவில்லை. உன்னை இப்படி பார்த்தால் அம்மாவின் ஆத்மா கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கிறாயா? கவி, நான் பார்த்து வருகிறேன். சோனியா, விடுங்கள். அவளை செல்ல விடுங்கள். தனியாக இருக்க விடுங்கள். கவிதாவின் சோகத்தை இப்படி பார்க்க முடியல. நான் எதை செய்யலாம் என தெரியவில்லை. அவ எல்லாத்தையும் மறந்துடுமா? மாமா, கவிதாவின் கல்யாணத்தை செய்து விடலாம். அவள் புதிய வீட்டுக்கு செல்லலாம். புதிய வாழ்க்கையை தொடங்கினால் பழைய விஷயங்களை மறந்து விடுவாள். இது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க கவிதாஜியோட கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. மக்கள் என்ன சொல்லுவார்கள்? எனக்கு மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதுல கவலை இல்லை. இந்த நேரத்துல கவிதாவுக்கு இதுதான் சரியானது. உங்களுக்கு என்ன தோணுகிறது? கவிதா மிகுந்த பழிக்குறியில் இருக்கிறார். அவளை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யார் அவளுடன் திருமணம் செய்வார்கள்? நான் அறிவேன். அதுக்காகத்தான் என் நண்பன் சுமித்திரம் கவிதாவின் திருமணத்திற்கான யோசனையை வைத்தேன். அவன் சம்மதிக்கவும் செய்துள்ளான். இது மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. சுமித், கவிதாவை உண்மையா பார்த்துக்குமா? மாமா, நான் தீர்மானித்து விட்டேன். 2 நாட்களில் அம்மாவின் பத்திரிகையை செஞ்சு 1 மாதத்திற்குள் கவிதாவின் திருமணத்தை நடத்திவிடலாம். வாருங்கள் மாமா. ஆமாம், வருங்கள். அன்னியன், நீ ஏன் அழுகிறாய்? கவிதா, யாரும் எங்களை புரிந்து கொள்ளவில்லை. திருமணத்திற்கு முன்பும் அந்த வீட்டிலே எங்கள் பேச்சை யாரும் கேட்கவில்லை. இப்போது இங்கேயும் இப்போது யாரும் எங்கள் பேச்சை கேட்கவில்லை. நான் புரிஞ்சுக்குவேன் அண்ணே. சொல்லுங்கள், என்னாச்சு? நான் அறிவேன்.
உன்னை தவிர இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. கடவுள் எங்களை இணைத்தார். நம் இருவரும் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் ஏன் தெரியவில்லை? முதலில் கௌதம், பிறகு இந்த சுமித் எங்கே இருந்து இடையில் வந்தார்? நீங்கள் என்ன கொள்கிறீர்கள்? எனக்கு எதுவுமே புரியல. நான் விளக்குகிறேன். உன் அண்ணன் சுமித்திடம் உன் திருமணத்திற்கு பற்றி பேசினார். ஆனால் இப்போது கவிதா, ஒரே வழியே இருக்கிறது. நீ அனைவருக்கும் சொல்லிவிடு. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் இல்லாமல் வாழ முடியாது. நீ என்னுடையவன் மட்டுமே, வேறு யாருடையவனாகவும் இருக்க முடியாது. என்னை விட்டு விடு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டதா? நம் இருவருக்கும் எந்த திருமணமும் இல்லை. அது வெறும் ஒரு பழக்கம் மட்டுமே. அதுக்காக நான் என் முழு வாழ்க்கையையும் உன்னோட கழிக்க முடியாது. நீ மற்றும் நான். நீ இதை பத்தி யாரும் எப்படி யோசிக்க முடியும்? கவிதா, கவிதா, நான் உன்னை தவிர வேறொருவரை பற்றி நினைக்கவே முடியாது. ஆனால் நீ நம் காதலை புரிந்து கொள்ள முடியவில்லையே. அண்ணி உணர்வுகளில் வந்து செல். சற்றே அண்ணனை பற்றி யோசிச்சு பாருங்கள். அவன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறான், ஆனால் நீ அவனை ஏமாற்றுகிறாய். நிறுத்துங்கள். நான் அண்ணனிடம் இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். அவளை விடுங்கள். நம் இருவருக்கும் இடையில் யாரையும் வரவிட மாட்டேன். புரிந்து கொண்டீர்களா? ஹலோ. ஆமாம் கவிதா. நீ என்ன சொல்ல வருகிறாய்? நான் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேன். துரோகம் என் மேல் நடந்துள்ளது. என் மேல் உன்னோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இப்ப நான் வேற யாரோட வாழணும்? இதெல்லாம் பூர்த்திக்கிட்டேன். நான் ஏதாவது சொன்னேன்? உன் காதலுக்காக நான் எதையெல்லாம் செய்யவில்லை. உன் புகைப்படங்களை வேறு ஒருவருடன் தயாரிக்க செய்தேன். அவற்றை எல்லா இடங்களிலும் அனுப்பிவிட்டேன். உன் நிச்சயதார்த்தம் முறியடிக்க. நாம் மட்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம் இருவருக்கும் தான் நம் இடையே வேறு யாரும் வர முடியாது. இதெல்லாம் நீ பண்ணியா? ஆமா ஆமா, நான் தான் இதெல்லாம் பண்ணினேன். இத்தனை செய்த பிறகும் நம் காதல் உனக்கு தெரிவதில்லை. ஆமா, ஆனா அம்மா அம்மா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பாட்டி கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என் மனசையே கலக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் காதலை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்? அவங்க தடையாக இருந்தாங்க. அதனால தள்ளி வைக்கிறது தான் என்கிட்ட வழியே இல்ல. இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன்னா, அதாவது நீதான் அம்மாவே? ஆமா ஆமா, நான் தான் மம்மிஜியை மடிச்சட்டுல இருந்து தானே தள்ளிட்டேன். சரிதானே பண்ணேன் கவிதாஜி? நாம் இருவரும் சேர்ந்திருப்போம் இல்லையா? ஆம், பார், நான் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்து விட்டேன். உங்களை சேர்க்கவே. உங்களை மட்டும் உங்களுக்கு நீங்க தான். நான் உன் மனைவி. இதோ இந்த மாங்கல்யம் நீயே தான் கட்டின. இந்த நாளும் பாரு, நாம இருவரும் கணவன் மனைவி தான். புரிகிறதா உனக்கு? போதும், இனிமேல் ஒரு வார்த்தையும் வேண்டாம். இப்போவே உன் உண்மையை அண்ணனுக்கு சொல்ல போறேன். அண்ணனுக்கு இது தெரிஞ்சுட்டா அப்படின்னா ஒரே நிமிடம் கூட இல்லாமதான் நான் உன்னை வீட்டுல இருந்து தள்ளி போகிறேன். ஆமா கவிதாஜி. அண்ணி, நான் அண்ணாவுக்கு ஒரு உண்மை சொல்றேன். கவிதாஜி, இப்படி ஏன் செய்றீங்க? நீங்க எங்களிடம் இப்படி செய்யக்கூடாது. 7 சுற்றுகள், 7 சபதங்கள். அவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? சொல்லுங்க. போதும், இனிமேல் ஒரு வார்த்தையும் வேண்டாம். நான் உன்னுடையவன் இல்ல. ஆனால் நீ என் கையில் இருக்க முடியாது இல்லையா? அப்படிதான் நீ என்ன பண்ண போற? உன்னை வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். அண்ணி.
சொல் அண்ணி சொல்லு, நீ என்னோடதுன்னு. கத்திய கீழவே சொல் சொல், நீ என்னோடதுன்னு. கத்திய கீழவே அண்ணி என்னோட அண்ணி. நான் எல்லாமே கேள்விப்பட்டேன். நீ இவ்வளவு கீழே விழுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இன்ஸ்பெக்டர் சார், இவரை ஆட்சா போங்க. அழைத்து செல்லுங்கள் இவரை. கவிதாஜி, கவிதாஜி, தயவு செய்து இவங்களுக்கு சொல்லுங்க, நான் உங்களையே தான் காதலிக்கிறேன். கவிதாஜி. அண்ணா. இந்த கூட்டத்தின் சத்தம் அதே இரவு வந்துவிட்டது. அப்போதுதான் சோனியா ஒரு மாதம் தனியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்தாள். வினோத் அவள் மேல் கண்மூடி நம்பிக்கை வைத்து விட்டான். வினோத் தன் அம்மாவின் வார்த்தையை கேட்டு சோனியா வீட்டுக்கு போன் பண்ணியிருக்கணும். இந்த விஷயம் இத்தனை கொடூரமான முடிவுக்கு வந்திருக்காது. பார்வதி அம்மாவும் இன்றைக்கு உயிருடன் இருந்திருப்பார். யார் மீதும் நம்பிக்கையோ காதலோ வைக்கிறதிலே தவறில்லை. ஆனால் யாராவது நம் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி கொண்டு, யாரோ எங்களுடைய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி, நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை, யாரோ எங்களுடைய காதலை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாமா? இந்த கதையில சோனியா அப்படித்தான் வைந்தாள். கவிதாவை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற விரும்பினாள். இது மட்டுமல்ல, ஒன்றுக்கு பிறகு ஒன்று பல குற்றங்களை செய்தாள். அவளை கடைசியில் வாழ்நாள் முழுவதும் சிறைக்குள் தள்ளிவிட்டது. இதோட நான் கிறிஸ் ஜெயின், கிரைம் அலர்ட் இந்த எபிசோட்ல நான் உங்க கூட இருந்து போறேன். மீண்டும் ஏதாவது குற்றம் பற்றி உங்களை அலர்ட் செய்ய சொல் வருவேன். அதுவரை பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிராக குரல்.